ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததுக்கப்புறமா நம்ம ஜாயினிங் போகிற அன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே நம்ம என்ன மாதிரி லெட்டர் கொடுக்கணும் அப்படி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம லெட்டர் எழுதி தரணும். மேக்ஸிமம் நம்ம டைப்பிஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் டைப் பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இல்லாட்டி அவங்களே யாராச்சும் டைப் பண்ணி கொடுத்து நம்மக்கிட்ட சைன் மட்டுமும் வாங்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஆஃபீஸ் தான். வாங்க ஃபார்மேட் என்னென்னு பார்ப்போம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்கள் டைப் பண்ணி எடுத்துகிட்டு வர சொன்னாலோ இல்லை நீங்களே எழுதி எடுத்துகிட்டு வாங்கன்னு ஃபார்மேட் கொடுத்தாலோ அந்த டைம் நம்ம திணறாமல் எழுதுறதுக்கு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஜாயின் பண்ண போகும்போது தர வேண்டிய ஜாயினிங் லெட்டர் ஃபார்மேட் தான் இது. கண்டிப்பாக எல்லா ஆஃபீஸ்லையுமே உங்களுக்கு ஒரு ஃபார்மேட் தருவாங்க, மாடல் பார்த்து எழுதுறதுக்கோ இல்லை டைப் பண்ணுறதுக்கோ. இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் என்னென்னா, அந்த டாப் கார்னரில் நம்ம எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த டேட்டில் போய் ஜாயின் பண்ணுறோம் அதை எழுதணும். அதே மாதிரி உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று கொண்டு போயிடுங்க, அதை இங்கே பேஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எப்பயும் போல் அனுப்புனருக்கு கீழே உங்கள் நேம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்போது அதில் நம்ம நேமுக்கு கீழே ஒரு ரிஜிஸ்டர் நம்பரோடவே வரும். அந்த ரிஜிஸ்டர் நம்பர், நம்ம அட்ரெஸ்ஸு, பின்கோடு அது ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் பெறுநரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆஃபீஸில் ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த ஆஃபீஸில் உங்களோட ஹையர் அத்தாரிட்டி யாரோ அவங்களோட போஸ்டிங் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதை போடணும். போட்டுட்டு அந்த இடம், அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமு அதை போட்டுடணும். நெக்ஸ்ட்டு அவங்க மேடமா சாரான்னு கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு ஐயா இல்லை அம்மை ஏதாவது ரெண்டுத்தில் ஒன்று போடணும். போட்டுட்டு பொருள், இப்போ இதுக்கப்புறம் நீங்கள் எழுத போகிறது எல்லாமே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த பொருள் பார்வை இந்த மாதிரி தான் ஃபார்மேட்டு. ஃபஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னா, இதே தான் நீங்கள் அப்படியே சொல்ல வேண்டியதாக இருக்கும். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் 2023 to 24 உங்களோட இயர் போட்டுக்கோங்க. இளநிலை உதவியாளர்னா ஜேஏ போட்டுக்கோங்க. டைப்பிஸ்ட் தான் டைப்பிஸ்ட் ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. இளநிலை உதவியாளர் டீச்சர் பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டது பணியில் சேருவது தொடர்பாக. பார்வைன்னும் போது ரெஃபரன்ஸ் அது என்னென்னா, நமக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம ஹெட் ஆஃபீஸில் இருந்து, அந்த ஹெட் ஆஃபீஸோட அட்ரஸ் ஃபஸ்ட்டு, அதாவது எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்ததோ அந்த டிஸ்ட்ரிக்கு, அங்கே அந்த ஹையர் அத்தாரிட்டி அவங்களோட அந்த போஸ்டிங் நேம் போட்டு அவர்களின் அந்த நமக்கு வர போகிறது வந்து செயல்முறை ஆணை போட்டிருப்பாங்க. செயல்முறை ஆணையின்னு போட்டு அங்கே இருக்க நம்பரு, அதுக்கப்புறம் அதில் இருக்க நாள் இதை போடணும். போட்டுவிட்டு ஆஸ் யூஷுவல் அந்த ஃபார்மேட் கொடுக்குற ஸ்டாரு இல்லை சும்மா ஒரு டாட் மாதிரி வச்சுட்டு கீழே கண்டென்ட்டுக்குள்ளே வர இப்போ தான் என்னென்னா ரெஃபரன்ஸில் காமிச்சோம் இல்லையா, இந்த இது காமிக்கணும். பார்வையில் காணும், நான் வந்து என்னோடய டிபார்ட்மெண்ட் இது போட்டிருக்கேன், நீங்கள் எதில் ஜாயின் பண்ணுறீங்கன்னு அது போடுங்க. சென்னை தொழிலாளர் ஆணையர் அவர்களின் செயல்முறை ஆணையின்படி சென்னை தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில், அதாவது இளநிலை உதவியாளராக இல்லை தட்டச்சர் பதவியில் டேட்டு நீங்கள் என்றைக்கு ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை போட்டுருங்க. இன்று முற்பகல், மேக்ஸிமம் எல்லாருமே முற்பகலில் தான் நம்மளுக்கு எடுத்துப்பாங்க. எங்கேயாச்சும் ஒரு சில ஆஃபீஸில் தான் இது பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே பார்த்து போய் ஜாயின் பண்ணிவிடுங்க. முற்பகல் சேர்ந்து கொண்டேன் என்பதை பணிவுடன், இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை வந்து மேக்ஸிமம் பணிவுடன் எல்லா லெட்டர்ஸ்லையுமே இருக்கும். ஆனால் இது ஈக்குவல் கார்டருக்கு அடிக்கிறோம் அப்படின்னா, மேடம்க்கும் ஆஃபிஷியல் லெட்டர் அடிக்கும்போது நம்ம மேடம் சாருக்கு ஈக்குவல் கார்டு இருக்கணும் போது அங்கே அன்புடன்ற வார்த்தை வரும். ஆனால் நம்ம எழுதணும் போது எப்பயுமே பணிவுடன்ற வார்த்தையை சேர்த்துக்கணும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் தங்கள் உண்மையுள்ள கீழே இங்கே நம்ம நேம் ப்ராக்கெட்டில் போட்டு இங்கே உங்கள் சைன் போட ஆரம்பிச்சிருங்க. இதுக்கப்புறம் ஆஸ் எ கவர்மெண்ட் எம்ப்ளாயாக நீங்கள் உங்கள் சைன் எல்லாமே என்ன தமிழில் தான் போடணும். இது வரைக்கும் இங்கிலீஷில் போட்டுருந்தாலும் மாற்றிக்கோங்க. இனிமேல் தமிழ் தான் உங்கள் சிக்னேச்சர் இருக்கணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மேட்டு, சும்மா பார்த்து வச்சுக்கோங்க.